ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் 6 அன்னைக்கு வெளிவந்த தினத்தந்தியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் மற்றும் திருக்குறள். கான் சாஹிப் ஆகிய யூசுப் கான் பற்றிய தவறான கூற்றை காண்க. டி தவறானது. அப்போ சரியான கூற்றுகளை நம்ம படிப்போம். கான் சாஹிப்பின் இயற்பெயர் மருதநாயகம். இவர் கான் சாஹிப் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கான் சாஹிப் 1752 கிளைவ் தலைமையிலான படையில் சேர்ந்தார். இவரோட வாழ்க்கை வரலாறு தான் கமல் சார் மருதநாயகம் அப்படின்னு ஒரு படமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணார். அது இன்னும் எடுத்த முடியலை. அப்படியே ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஷூட் பண்ணி அப்படியே இருக்குது. நெற்கட்டும் செவலை பூலித்தேவனிடமிருந்து 1767 மீட்டு பூலித்தேவனை தோற்கடித்த ஆங்கில தளபதி கேப்டன் கேம்பல். தவறானது, ரெண்டும் தவறானது தான். அடுத்து பொறுத்துக. காவிரி போர் 1801, ஓடா நிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1804, சின்னமலையின் தூக்கு 1805. அடுத்து ஒரு பொறுத்துக. ராமநாதபுரம் கூட்டமைப்பு மருது பாண்டியர், திருநெல்வேலி கூட்டமைப்பு ஊமைத்துறை, திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால் நாயக்கர், மலபார் கோவை கூட்டமைப்பு கேரளவர்மா. மருது பாண்டியர்களின் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை பற்றிய தவறான கருத்தை சுட்டுக. டி தவறானது. அப்போ சரியான கருத்துக்களை படிப்போம். திருச்சி கோட்டை நுழைவாய் சுவற்றிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவற்றிலும் ஒட்டப்பட்டன. மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது. மக்களின் ஆதரவை கோரியது. கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சியார் பற்றிய தவறான கூற்று எது? 3 தவறானது. ஆப்ஷன் சியில் வர்ற 3 தவறானது. மற்றதெல்லாம் கரெக்டு. அதை படிப்போம். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். வேலுநாச்சியாருடைய கணவர் முத்து அடுக்கு உடைய தேவர். வேலுநாச்சியார் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார். பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் எந்த நாளாக கொண்டாட திட்டமிட்டனர்? சுதேசி தினம். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சரியான கூற்றை கூறுக. தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக தனது 16 வயதில் பங்கெடுத்தவர். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இனம் பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர். பின்வரும் கூற்றுகளை காண்க. இதில் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. பாளையக்காரர் முறை படி மதுரை 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. இது மட்டும் சரி. எலவனசூர் கல்வெட்டு எந்த மன்னனின் சமூக நிலை பற்றி கூறுகிறது? வீரராஜேந்திரன். அடுத்து ஒரு பொறுத்துக. கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம், வால்மீகி ராமாயணம், வேதவியாசர் மகாபாரதம், மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் சரியான விளக்கமாகும். முசிறியிலிருந்து மேலை நாடுகளுக்கு மிளகு ஏற்றுமதியாயிற்று. ஏனெனில் மேலை நாட்டு வணிகர் எளிதில் அடைய முடியும் இடமாக முசிறி விளங்கியது. அடுத்த ஒரு பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் ராபர்ட் ப்ரூஸ் போர்ட், அரிக்கமேடு சர் மார்டிமர் வீலர், புகழூர் கல்வெட்டு ஐராவதம் மகாதேவன். அடுத்த ஒரு பொறுத்துக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு. நல்லாசிரியரின் இயல்புகளாக சங்க இலக்கியங்கள் உணர்த்துவன எவை? அருட்குணமுடையவர், பல நூல்களை கற்றுத் தேர்ந்தவர், மாணாக்கர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் எடுத்து சொல்லும் சொல்வன்மை. கீழ்கண்டவற்றுள் உலக வாழ்வின் நிலையாமையை பாடுதல் எந்த புறத்திணைகள் சார்ந்தது? காஞ்சி. கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த போது அதை கண்டு அதே விடத்தில் உயிர் விட்டவர் பிசிராந்தையார். கீழ்கண்ட மொழிகளே நடுத்திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை எவை? தெலுங்கு மற்றும் கோண்டா. உயிரிடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கூற்றில் கூற்று 3 மட்டும் சரி. புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் பரிபாடல். சமுதாய பாட்டு எனும் பெயரால் அறியப்படும் 10 பாட்டு நூல் பெரும்பானாற்றுப்படை. கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நந்தி கலம்பகம்
யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். அடுத்து ஒரு பொறுத்துக. சரியான இணையை தேர்ந்தெடு. 3மே சரியான இணை தான். திருவிசைப்பா சரியாக தெரில, அது அந்த எழுத்து சரியாக தெரில. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார். அவ்வளோதான். ஏப்ரல் 6 அன்னைக்கு வெளிவந்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சு.